விவசாயி, என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. ஆண்கள் குறைபாடு மற்றும் குழந்தையின்மைக்கு பக்கவிளைவு இல்லாத சிறந்த முறையில் சிகிச்சை செய்து வருகின்றோம். தொடர்புக்கு 9842722500. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நேர்ல வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு இணைந்திருப்பது கனடாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த ஒளிப்பதிவாளர் திரு சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க அருண்? நல்லா இருக்கேன் சார். நம்ம பாக்குறோம், கனடா வந்து திருப்பி ஒரு பிரைம் போக்கஸ்ல வந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அங்கு நடக்கக்கூடிய தேர்தல் முக்கியமானதாக வந்திருக்கிறது. கனடாவுடைய பிரதமர் அப்படின்னாலே ஒரு முக்கியமான டாக்கிங் ஸ்பாட்டா இருப்பாங்க. அந்த 5 வைஸ் கண்ட்ரில வரதுல இருந்து அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஸ்ல ஈடுபடுறது. அதை தாண்டி ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்ற பெயர் வந்து ஒரு முக்கியமான பெயராக உலக அரசியலில் கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. அந்த சகாப்தம் முடிந்து விட்டது. தற்போது புதிய நபருக்கான தேடல் போய்கொண்டிருக்கிறது. லிபரல் வெர்சஸ் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு ஒரு ஆழமான போட்டி. ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து விட்டார், உள்ள காலிஸ்தானி சொல்லிட்ட 3வது சக்திகள்லாம் வளர்ந்திருக்க கன்சர்வேட்டிவும் லிபரலும் எந்த ஆதரவு தளத்தை தங்கள் வசப்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு உலகம் முழுக்க வந்திருக்கிறது. யார் யாரை வசப்படுத்துகிறார், யார் கனடாவை வசப்படுத்துகிறார் அப்படின்றதுதான் இப்போ பிரைம் போக்கஸ்ல வந்திருக்கு. யார் முந்துகிறார் கனடாவில்? இதுல இந்த எலெக்ஷன் வந்து கனடா எலெக்ஷன் மாத்திரம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அதுல இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டி அடங்கியிருக்கிறது. இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இதுல வந்து இந்தியன் இன்ஃபுளுயன்ஸ் இங்க எலெக்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு யார் அக்யூஸ் பண்ணாலும் இதுல முக்கியமா நீங்க எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்தியன் இன்டர்னல் செக்யூரிட்டி இதுல இருக்கு. காரணம் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வரப்போற கவர்மெண்ட் ஃபுல் மெஜாரிட்டி வராங்களா இல்ல மைனாரிட்டி கவர்மெண்டா வரப்போகுதா, அவங்கள யார் சப்போர்ட் பண்றாங்க, இதெல்லாம் பொறுத்து நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு. இதுல இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில என்னுடைய அனுமானம் மற்றபடி எனக்கு நானும் இங்க பாலிடிக்ஸ்ல எனக்கு 2 வாட்டி டைரக்டா டிக்கெட் கொடுத்தாங்க நாமினேஷன் இல்லாமே. இங்க எப்படி வந்து டிக்கெட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டுக்கு நான் கொஞ்சம் விரிவா சொன்னாதான் தமிழ் மக்களுக்கு புரியும் இங்க இருக்கிற எலெக்ஷன் மெத்தட் எப்படி நடக்குதுன்னு. இங்க ஒரு பார்ட்டி இருக்கு, லிபரல் பார்ட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லிபரல் பார்ட்டி வந்து சோசியலிசம், அவங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டின்றது கேபிட்டலிஸ்டிக் பார்ட்டி. அது அவங்க வந்து எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு ஒரு கேண்டிடேட் கொடுக்கறதுன்னா அந்த ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சி ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்தந்த பார்ட்டிக்குள்ளேயே ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஒரு 3-4 பேர் போட்டி போடுவாங்க. இந்த தொகுதிக்கு லிபரல் பார்ட்டில ஒரு 3 பேர் போட்டி போடுவாங்க. நான் தான் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அந்த லிபரல் பார்ட்டி மெம்பர்ஸ் யாரோ இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஓட்டு போடணும். அங்க எத்தனை பேர் நிக்கிறாங்களோ அதுல ஓட்டு போட்டு அதுல யாருக்கு அதிக ஓட்டு இருக்கோ அவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும். அது ஒரு மெத்தட். அடுத்தது வந்து பார்ட்டியே வந்து சில பேருக்கு வந்து இவங்களை நாங்களே நாமினேட் பண்றோம், இந்த கான்ஸ்டிடியூவன் இந்த தொகுதிக்கு இவர் தான் வந்து, அந்த மாதிரி எனக்கு வந்து லிபரல் பார்ட்டில 2 வாட்டி சான்ஸ் கொடுத்தாங்க எனக்கு எம்பி எலெக்ஷன் கொடுக்கறதுக்கு. நான் வந்து தவிர்க்க முடியாத வேற சில காரணத்தினால 2 வாட்டியும் நான் ஒத்துக்காம போனேன். அது நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. இது 1993 94லயே எனக்கு வந்து ஒரு வாட்டி கொடுத்தாங்க. அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் வந்திருந்தேன், நான் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் எலெக்ஷன் எம்பியா வந்திருக்க வேண்டிய சான்ஸ் இருந்தது. ஆனா வேற சில தவிர்க்க முடியாத காரணங்கள், அப்புறம் குடும்ப சூழ்நிலை, அதெல்லாம் இது பண்ணிட்டு நான் எடுக்க முடியாம போனது. இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். இப்ப சிச்சுவேஷன்லாம் மாறி போச்சு வச்சுங்களேன். அது ஒண்ணு. இப்ப 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 இந்தியாவை பத்தி எடுத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இந்த எலெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ட்ரூடோ கவர்மெண்ட் போன கவர்மெண்ட்ல இன்னும் லிபரல் கவர்மெண்ட் தான் இருக்கு இங்க வரைக்கும். ட்ரூடோ கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ட்ரூடோ கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தது. அவங்களை சப்போர்ட் பண்ணது என்டிபி பார்ட்டின்னு, நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி, நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டியோட லீடர் வந்து ஜக்பீர் சிங்னு சொல்லிட்டு ஒரு இந்தோ கனேடியன். அவர் வந்து ஒரு ப்ரோ காலிஸ்தான் லீடர். அவரு அப்ப ட்ரூடோ வந்து தன்னோட கவர்மெண்ட் தன்னோட ஆட்சியை வந்து வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கணும்னா அந்த அவர் ஜக்பீர் சிங் என்னென்ன சொல்றாரோ அதுக்கெல்லாம் ஆட்டம் போட வேண்டி இருந்தது. அதனாலதான் காலிஸ்தான் இங்க வந்து பிரச்சனை எல்லாம் பெருசா நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு
முதல்ல தெரியும் உங்களுக்கு. நான் அதுக்குள்ள திருப்பி போக வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய சந்தாதாரர்கள் உங்க உங்க சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் உங்க உங்க இதை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும். அது உலகம் அறிஞ்ச விஷயம் அது. இப்ப மறுபடியும் இந்த இப்ப இருக்கிற எலெக்ஷன் சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ட்ரூடோ போனதுக்கு அப்புறம் லிபரல் பார்ட்டி லீடர் மார்க் கார்னி அப்படின்றவர் தான் லிபரல் பார்ட்டி லீடர். அவரு வந்துட்டு லீடர்ஷிப் எடுத்த உடனே லிபரல் பார்ட்டிக்கு எங்கேயோ போயிடுச்சு. உங்களுக்கு அந்த எக்ஸிட் போல் சொல்றாங்க இல்லையா, அது வந்து நிறைய எங்கேயோ போயிருந்தது. இப்ப வந்து ஒரு வாரமா எக்ஸிட் போல் லிபரல் பார்ட்டி கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, அதாவது பியர் போலிவர்னு சொல்லிட்டு அவர் ஒரு லீடர். அவருடைய எக்ஸிட் போல அவருடைய ரேட்டிங் கொஞ்சம் கூட போயிருக்கு. பட் இருந்தாலும் இன்னைய வரைக்கும் லிபரல்ஸ் தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. 43.1% இருக்கிறது வந்து லிபரல்ஸ். இவங்க 38 சம்திங் இதெல்லாம் இருக்கிறது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. என்டிபி வந்து 8% தான் இருக்காங்க இன்னி வரைக்கும். இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக் டு நெக் எலெக்ஷன் வந்து இருக்கிறதுனால இது என்ன அப்படி நெக் டு நெக்டா இருக்கும் பொழுது இப்ப மறுபடியும் என்டிபி தான் வந்து அவங்களுக்கு யார் வந்தாலும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்தாலும் சரி, லிபரல் பார்ட்டி வந்தாலும் என்டிபி கிட்ட தான் அவங்க சப்போர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படியே போனா கூட போன எலெக்ஷன்ல என்டிபிக்கு 22 சீட் கிடைச்சது. என்டிபின்றது நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அந்த ஜக்மீத் சிங் ப்ரோ காலிஸ்தான் இது அவங்களுக்கு. இப்ப என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்களுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்னுடைய அனுமானம் பிரகாரம் அவங்களுக்கு 5 சீட் கிடைச்சாலே பெரிய காரியம். ஈவன் ஜெகமீத் சிங் ஜெயிச்சாலே பெரிய காரியம் இந்த வாட்டி எலெக்ஷன்ல. இப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பார்ட்டிக்கும் லிபரல் அண்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் வந்து மேஜர் பார்ட்டிஸ். அவங்களுக்கு வேற யாராவது சப்போர்ட் பண்ணணும்னா யார் வருவாங்கன்றதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. இப்ப அவங்களுக்கு போதுமான சப்போர்ட் கிடைக்குமான்றதும் பிரச்சனை. இதுல என்னுடைய அனுமானத்தை பொறுத்த வரைக்கும் லிபரல் பார்ட்டி லீடர் வந்து ஓப்பனா நான் இந்தியாவை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு 2-3 வாட்டி அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. அதனால இந்தியன் சப்போர்ட் கொஞ்சம் அவருக்கு கூட கிடைக்கும். நானே ஓப்பனா சொல்றேன், நான் அட்வான்ஸ் போல் இங்க வந்து எப்படி எலெக்ஷன் எப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஏப்ரல் 28 தான் எலெக்ஷன். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தையே ஒரு 3 நாள் அட்வான்ஸ் போலிங்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ப அந்த 3 நாள்ல யார் 28ஆம் தேதி போய் ஓட்டு போட முடியாதோ அவங்களாம் அந்த அட்வான்ஸ் போல்ல போய் ஓட்டு போடலாம். அட்வான்ஸா போய் ஓட்டு போடலாம். நான் வந்து 28ஆம் தேதி எனக்கு வந்து ஷூட்டிங் இருக்கு. எனக்கு நான் இங்க டொரண்டோல இருக்கேன்னா வெளியூர் போறான்னு தெரியல எனக்கு. அதனால நான் போயிட்டு ஓட்டு போட்டு வந்தேன். நான் வந்து ப்ரோ லிபரல், நான் ஓப்பனா சொல்றேன். நானே போய் நேற்றுக்கு இந்த வாட்டி நான் வந்து ட்ரூடோ இருந்தா லிபரலுக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டேன் நான். ஆனா நான் போய் லிபரலுக்கு தான் ஓட்டு போட்டு வந்தேன். நான் ஓப்பனா சொல்றேன், நான் பாட்டு வேண்டிய அவசியமே கிடையாது நான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி போட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த இருக்கிற இந்த ஒரு 4-5 நாளைக்குள்ள எப்படி வேணாலும் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மார்க் கார்னே வந்து இஸ் a வெரி குட் எக்கனாமிஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனான்சியல் மேன். 2008 எங்களுக்கு இங்க ரெசெஷன் வந்து 2008 உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமோ தெரியாது, உலகம் முழுக்க ரெசெஷன் வந்தது. அதுல யூஎஸ் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சுத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த பேங்க்லாம் யூஎஸ் இருக்கிற பேங்க்லாம் வந்து ரொம்ப பேங்க்ரப்ட் ஆகிற சூழ்நிலைகள்லாம் வந்து அவங்க ரொம்ப மோசம் பண்ணாங்க. அந்த நேரத்துல உலகத்திலேயே 2 நாடு வந்து ரொம்ப சமாளிச்சுட்டு வந்த 2 நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்தியா. என்ன அடுத்து அந்த நேரத்துல வந்து நமக்கு எக்கனாமிஸ்ட், நல்ல எக்கனாமிஸ்ட் இருந்தாங்க. மன்மோகன் சிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கனாமிஸ்ட் இந்த வேர்ல்ட். பி சிதம்பரமும் இருந்தாரு. அவங்க எல்லாம் வந்து பொருளாதார நிபுணர்கள். அவங்க எந்த கட்சின்றது முக்கியம் கிடையாது. உண்மையிலேயே அவங்களுடைய திறமைக்கு நம்ம மதிப்பு கொடுத்தாகணும். மன்மோகன் சிங்கும் சரி, அவர் சிதம்பரமும் சரி. என்ன அதே மாதிரி இங்க வந்து 2008 கனடா வந்து ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள போகாம புல் பண்ணி கொண்டு வந்தது இதே மார்க் கார்னி தான். ஆனா மார்க் கார்னிக்கு வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடையாது. இஸ் a குட் ஃபைனான்ஸ். நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா பிடிஆர் இருக்காரு இல்லையா, பிடிஆர் நல்ல பொருளாதார நிபுணர். ஒரு அரசியல்வாதி கிடையாது, ரொம்ப நேர்மையான மனுஷன் சொல்லிட்டு எனக்கு தெரியுது வெளியில. அதே மாதிரி மார்க் கார்னி வந்து ஒரு பொருளாதார நிபுணர். இன்னைக்கு ட்ரம்ப் மாதிரி ஆளுங்களை வந்து பைனான்சியலா அவர் போற டேரிஃப் எல்லாம் எதிர்த்து நிற்கணும்னா மார்க் கார்னி மாதிரி ஒரு நல்ல புத்திசாலி திறமான ஆள வேணும். அதனால அவர் தீசிஸ் ஒன்று எழுதியிருக்காரு, டொமஸ்டிக் காம்படிஷன் அண்ட் இன்டகிரேஷன் சொல்லிட்டு ஒரு தீசிஸ் ஒன்று எழுதியிருந்தாரு.
அதை இம்ப்ளிமெண்ட் அது இந்தியாவிலேயும் வந்து அவங்க பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணாங்கன்னா இந்த மாதிரி டேரிஃப் எல்லாம் வச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து புள்ளி பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து ஈஸியா இது பண்ண முடியும், உடச்சி போட்டுற முடியும். ஆனா மார்க்கெட் வந்து தந்திரம் போறாது. அதாவது ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. இப்ப 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 நம்ம ஊர்ல எடுத்துட்டீங்கன்னா ஜெயலலிதாவும் சரி, கலைஞர் கருணாநிதியும் சரி, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ராஜதந்திரம் ஜாஸ்தி. அவங்க இருந்த வரைக்கும் மாநிலம் எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தது உங்களுக்கு தெரியும். இப்ப இன்னைக்கு தமிழ்நாடுக்கு சூழ்நிலை எப்படின்றது தெரியும் உங்களுக்கு. அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி மார்க் கார்னே வந்து ஒரு நல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஃபைனான்சியலா கனடா முன்னு கொண்டு முடியும். ஆனா ராஜதந்திரத்துல அவருக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடையாது. அவர் ஈஸியா அழைச்சிருவாங்க. பியர் பாலிவர் அப்படி கிடையாது. 2004 இருந்து அந்த ஆள் வந்து எம்எல்ஏவா இருக்கு, இது எம்பியா இருக்காரு. ஸ்டீஃபன் ஹார்ப்பர் இங்க அப்ப கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டரா இருந்தவர். தவிர ட்ரூடோக்கு வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லுவாங்க. ட்ரூடோ எங்க போனாலும் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியோட வந்து அவருக்கு வந்து கை கழுக்கிட்டு போவாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க. அந்த ஒரு கரிஸ்மா இருந்தது அவர்கிட்ட. அதே மாதிரி பியர் பாலிவருக்கு கரிஸ்மா உண்டு. அதோட அந்த ஆள் வந்து நல்லா பேசுவான். சவடால் விடுறதுல பெரிய ஆள். இப்ப அங்கதான் நமக்கு கேள்வி வருது. ட்ரூடோ வந்து நீக்கப்படணும், மாற்றப்படணும், அவர் மாற்றப்படுகிறார் அப்படின்னு லிபரல் பார்ட்டிக்குள்ளேயும் கனடாக்குள்ளேயும் ஒட்டுமொத்தமா பேச்சு வந்த போது எல்லாருக்கும் வந்தது அடுத்த ஆப்ஷன் வந்து இம்மீடியட்டா ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா பாலிவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தது. அது எப்படி அவர் மிஸ் பண்ணாரு, மிஸ் த பஸ், எப்படி அது நடந்தது? அவர் பஸ் மிஸ் பண்ணது எப்படி? அது பஸ் மிஸ் பண்ணதுன்னு கிடையாது. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த டயத்துல ட்ரூடோவோட வெறுப்பு பார்ட்டிக்குள்ளேயே நிறைய இருந்தது. அதுல ட்ரூடோ வேற வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் அந்த ஆளை வந்து கீழே இறங்காம உட்காந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் இறங்குற உடனே ஒரு நல்ல லீடர் யாருன்னு பார்க்கும் பொழுது அன்பார்ச்சுனேட்லி, அதாவது துரதிருஷ்டவசமா வந்து லிபரல் பார்ட்டிக்குள்ள சரியான லீடர்ஷிப் இல்லை. அந்த டயத்துல தான் இவரை உள்ள கொண்டு வந்தாங்க, மார்க்கனே உள்ள கொண்டு வந்தாங்க. மார்க்கனேன்னா சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மார்க்கனோட இன்னொரு ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா, நான் பிரிட்டிஷ் சிட்டிசன், கவர்னர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருந்தது மார்க்கனே. அதாவது ஒரு நம்ம ரிசர்வ் பேங்க்ல வந்து கவர்னரா இருக்கணும்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். நான் இந்தியன் சிட்டிசனை கொண்டு வந்து போடுறதுன்றது ரொம்ப கிடையாது. அப்ப பிரிட்டிஷ்ல இங்கிலாந்து என்னாச்சு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 300 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நான் பிரிட்டிஷ் சிட்டிசனை சென்ட்ரல் பேங்க் கவர்னர், அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கவர்னரா போட்டாங்க. அது வந்து மார்க்கனே. அந்த பிரெக்சிட் விஷயம் நடந்து திரும்ப உங்களுக்கு நினைப்பு இருக்கா? அந்த பிரெக்சிட்ல இருந்து இங்கிலாந்து எக்ஸிட் ஆகும்போது அங்க கவர்னரா இருந்தது வந்து மார்க்கனே. அந்த டயத்துல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கவர்னரா இருந்தது மார்க்கனே. அதுல சில தப்புலாம் கூட நடந்து அவர் மேல 2 விதமா இருக்கு. அவர் மேல அதிருப்தி உள்ள கூட்டமும் ஒண்ணு இருக்கு, அவர் மேல திருப்தி உள்ள கூட்டமும் இருக்கு இந்த பிரெக்சிட் விஷயத்துல. அந்த மாதிரி ஒரு நல்ல பொருளாதார நிபுணர் அவரு. அப்ப அவரை விட்டு வேற ஆள் கிடையாது, கொண்டு வந்தாங்க. அவர் கொண்டு வந்த உடனே அந்த டயத்துல இங்க ட்ரம்ப் வரை ஜெயிச்ச டைம் அது. இந்த மாதிரி டேரிஃப் எல்லாம் வந்தோடனே எல்லாரும் ஜனங்கள்லாம் வந்து ஓகே ட்ரம்ப் இது ட்ரூடோ போயாச்சு, அடுத்தபடி அவர் நல்ல லீடர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் எஃபெக்ட் அண்ட் ட்ரம்ப்புடைய கவர்னன்ஸ் ஸ்டைல் வந்து பாலிவர் கிட்ட இருந்து உங்களுக்கு திருப்பி ஒரு லிபரல் லீடரே பரவாயில்ல கண்டினியூ ஆகட்டும் மார்க் கார்னியை சூஸ் பண்ண தள்ளியது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் வந்தது. முக்கிய காரணம் ட்ரம்ப் வரல அப்படின்னா பாலிவர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பாலிவருக்கு வரத்துக்கு முதல்ல ஒரு எட்ஜ் இருந்ததுதான், ஒரு எட்ஜ் இது. ஏன்னா பாலிவர் இஸ் கரிஸ்மேட்டிக் லீடர். அதாவது ட்ரூடோக்கு கிளின்டன் இருந்தார் பாத்தீங்களா? கிளின்டன் வந்து மேடையில வந்து நின்னாலே அப்படியே ஜனங்கள்லாம் அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ட்ரூடோக்கு ஆரம்பத்துல அந்த கரிஸ்மா இருந்தது. அந்த ஆள் அதை கெடுத்துக்கிட்டு வேற விஷயம் அது மாதிரி. அதே மாதிரி பேர் பாலிவருக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபிகர் உண்டு. என்ன ஆனா அந்த ஆள் வந்து ஒரு குள்ளநதி மாதிரி, அதனால நம்ப முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாலிவர் வந்து இந்தியாவுக்கு ஆபத்து. அதை நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். பாலிவர் இந்தியாவுக்கு ஆபத்துன்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா ஜென்ரலி உலகம் முழுக்க பாக்குறோம், எந்தெந்த நாடுலாம் நமக்கு பிரச்சனை கொடுக்குதோ அங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கேயே இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய அந்த தேசபக்தர்கள் அப்படின்னு கன்சர்வேட்டிவ், நேஷனலிஸ்ட், ரைட் விங்கர்ஸ் அவங்க அந்த நாட்டுக்கு ஆட்சி வந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக ஒன்றும் பண்றது இல்லை. ட்ரம்ப் வந்தாலோ இல்ல அங்க போரிஸ் ஜான்சன் வந்தாலோ, இங்க நேத்தன்யாகு வந்தாலோ இல்ல அங்க புட்டின் வந்தாலோ
அவங்க நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர இன்னொரு நாட்டுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு யோசிக்கிறது இல்ல. வேற லிபரல்ஸ் எங்கெல்லாம் வராங்களோ அங்கெல்லாம் வந்து குளோபலைஸ்டா யோசிக்க போய் அவங்க வந்து இந்தியா கிட்ட வெஸ்டர்னைசேஷனை திணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம், ஒரு குற்றச்சாட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேல தொடர்ந்து இருக்கு. அப்படி இருக்க இங்க எப்படி நமக்கு வந்து கன்சர்வேட்டிவ் வந்தா கெட்டது, லிபரல் வந்தா நல்லதுன்ற எந்த ஆங்கிள் அது ஒர்க் ஆகுது? கனடாக்கு மட்டும் டிஃபரெண்டா? இல்ல அப்படி கிடையாது. நீங்க சொல்றது வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ட்ரம்ப்புக்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஐம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் பிஜேபி, ஐம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் எனிபடி, ஓகே. பட் எஸ்பெஷலி எனக்கு நான் மோடி சில அதிகமான விஷயத்துல நான் மோடியை எதுக்குறவன் பார்க்க போனீங்கன்னா. நான் வந்து அப்படி ஏன்னா அவருடைய சில பாலிசிகள் எனக்கு பிடிக்காது. ஆனா ட்ரம்ப்புக்கு வந்து மோடி ரொம்ப பிடிக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு மோடியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மோடி வந்து சில பிஆர் விஷயத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது சில கிரெடிட் கொடுக்க வேண்டிய விஷயத்துல கிரெடிட் கொடுக்க வேண்டும், அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அந்த எந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றது நான் அப்புறம் வரேன். நம்ம இப்ப பேசுகிறது கனடா தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது அதனால வந்து உங்களுக்கு ட்ரம்ப் வந்ததுனால இந்தியாவுக்கு எதிர்ப்பா போவாருன்னு நீங்க கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா ட்ரம்ப் வந்து இஸ் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் டு ஸ்டார்ட் வித், இஸ் அகைன்ஸ்ட் சைனா டு ஸ்டார்ட் வித். அவங்கள எதிர்க்கணும்னா வந்து சைனா, இந்தியா கண்டிப்பா தேவை. எல்லாருமே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு இந்தியாவுக்கு யாராவது கை கொட்டுறாங்களோ, யாரும் வந்து இந்தியா மேல ஆசை வச்சு எல்லாம் கை கொட்டுறதுலாம் ரொம்ப கம்மி. அவங்க எல்லாம் எல்லாருக்கும் செல்ஃபிஷ் மோட்டிவேஷன் இருக்கு. ஆனா கனடாவும் இங்கிலாந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமான சூழல இருக்காங்க. இப்ப இங்கிலாந்து எடுத்தீங்கன்னா இண்டோ பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஜாஸ்தி அங்க. ஏன்னா உங்களுக்கு ரிஷி சுனாக்கே எப்படி பிரதமரா வந்தாருங்க, புரியுதுங்களா? நான் ஒழுங்கா இன்னைக்கு அன்னைக்கு இந்த எம்பி டிக்கெட் ஒத்துட்டு வந்து நான் சில நேரம் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தேன்னா என் பொண்ணே சொல்லுவா, நீ பிரைம் மினிஸ்டர் வரத்து கூட வந்திருக்க சான்ஸ் இருந்து நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு என் பொண்ணே என்ன திட்டுவா. இருக்கலாம், ஐ மீன் நான் பெருசா பெருமைக்காக சொல்லவில்லை, அந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்கிறது. ஏன்னா இங்க வந்து இந்திய வம்சாவளிகள் ஜாஸ்தி இங்க, புரியுதுங்களா? அதனால நீங்க ஜெனரலா வந்து எல்லா கண்ட்ரியோடய கனடா பத்தி பேச முடியாது. அதுவும் இப்ப இங்கிலாண்டை விட இங்க கனடா வந்து ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்தியாவுக்கும் கனடாக்குள்ள தொடர்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு 4 நாள் முந்தி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்க பக்கத்துல வாட்டர்லூன்ற இடத்துல கன்சர்வேட்டிவ் பேர் பாலியோட மீட்டிங் நடந்து அங்க போயிட்டு வந்தாரு. நம்ம தமிழ்காரர் தான். அவரு என்கிட்ட என்ன சொன்னார்னா, பப்ளிக்கா மேடையிலேயே வந்து பேர் பாலிவரை சொன்னாராம், இந்தியாவை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல, அவன் திருடான். அவன் என்ன சொன்னது என்னன்னா, இந்தியா வந்து ஒன் ஆஃப் த கண்ட்ரி தட் நீட்ஸ் மோர் எனர்ஜி. ஐ வில் ஓப்பன் அப் மை டோர்ஸ் டு செல் மோர் எனர்ஜி. அதாவது நான் என் கதவுகள்லாம் இந்தியாவுக்கு நிறைய ட்ரம்ப் இல்லைன்னா கூட பெட்ரோல் எல்லாம் விற்கிறது. ஏன்னா கனடா வந்து ஒரு ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி, உங்களுக்கு பெட்ரோல் நிறைய உண்டாக்குற கண்ட்ரி. நான் வந்து இந்தியாவுக்கு நிறைய இங்கேருந்து ஆயில்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். என்ன சாங்ஷன் வந்தாலும் அதை நான் கவலைப்பட மாட்டேன். இந்தியாவுக்கு நிறைய, ஏன்னா இது வரைக்கும் 50% மேல கனடால ப்ரொடியூஸ் பண்ற ஆயில்லாம் யூஎஸ்க்கு தான் போயிட்டு இருந்தது. இந்த டாரிஃப் எஃபெக்ட் வந்துச்சுன்னா இப்ப அவங்களுக்கு வந்து வேற ஆளுங்களை பிடிச்சாகணும். அதுல ஈஸ் எய்மிங். அப்ப அவர் குறிப்பாக்குறது வந்து இந்தியா குறிப்பாக்குறது. சைனா ஆல்ரெடி கீழே போட்டு வச்சுட்டாங்க. அடுத்து இப்ப இந்தியா குறி போட்டாங்கன்னா உலகத்துல அதிக ஜனத்தொகை உள்ள 2 நாடு வந்து ஒண்ணு சைனா, அடுத்தது இந்தியா. இப்ப இவங்க 2 நாட்டுக்கு போய் இவங்க பெட்ரோல் ஏற்றுமதி பண்ணாங்களா, சரியா போச்சு. அதனாலதான் அந்த பேர் பேசுது. ஆனா இதே மார்க் கார்னே வந்து இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கார்னே சொன்னது. நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லி வரணும். இதுல நான் என்னோட தற்பெருமையும் கொஞ்சம் பேசி ஆகணும் இல்ல. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் இது, ஏன்னா இந்த தேர்தலுக்கு சம்பந்தப்பட்ட பாயிண்ட் இது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 1997 தானே இந்த ஆட்டம் நம்ம அணுசக்தி அணுகுண்டு வச்சு இந்தியா சோதனை பண்ணது. 97 98 நினைக்கிறேன். 98. அப்ப வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து சில தடைகள்லாம் போட்டாங்க, சாங்ஷன்ஸ் போட்டாங்க இல்லையா. அந்த டயத்துல நான் வந்து கனடியன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் இங்க, அதாவது நேஷனல் டெலிவிஷனுக்கு நான் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த டயத்துல நான் வந்து ஒரு நியூஸ் பீட் ஒண்ணு பண்ணேன். இந்தியாவுக்கு என்ன காரணத்தினால இந்த அணுசக்தி சோதனை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது நான் ஒரு 40 மினிட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணேன். நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணது எங்களுக்கு வந்து இங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ஜாஸ்தி. எங்களுக்கு என்னதான் நேஷனல் டெலிவிஷனா இருந்தாலும் எனக்கு அவங்க ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் வந்து கனடியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி கனடியன் பப்ளிக்கும் அந்த டயத்துல ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ணோம். அது என்னோட முயற்சியில தான் நடந்தது. அதனால என்னாச்சு சொல்லிட்டீங்கன்னா, கனடியன் கவர்மெண்ட் அப்ப இந்த கவர்மெண்ட் வந்து லிபரல் கவர்மெண்ட் அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா,
யூஎஸ்க்கு உடனே சொன்னாங்க, நீங்க என்ன வேணா சாங்ஷன் போட்டுக்கோ, கனடா இந்தியாவுக்கு வந்து இந்த அணுசக்தி ரொம்ப முக்கியம், இந்த அணுசக்தி சொன்ன ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு கனடா தான் ஃபர்ஸ்ட் இந்தியா சப்போர்ட் பண்ணது. எனக்கு அதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா 2003ல பிற தேசத்தில் பிரவேசி பாரதியா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ஆர்ஐ இந்தியன்ஸ் சொல்லிட்டு ஒரு மாநாடு, பெரிய மாநாடு வச்சு உலகத்தில் இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு, முக்கியமா இந்தியன் கம்யூனிட்டிக்கு யார் நிறைய கான்ட்ரிபியூட் இது தொண்டு செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு பாரத் விபூஷன் ஒரு பட்டம் கொடுக்கறதுக்காக நாமினேட் பண்ணாங்க. அந்த டயத்துல அதுதான் ஃபர்ஸ்ட் 2003ல நடந்த மாநாடு டெல்லியில் நடந்தது. அப்ப வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து அத்வானி, ஐஎன்பி மினிஸ்டர் வந்து சுஷ்மா ஸ்வராஜ். டெல்லியில ஃபர்ஸ்ட் நடந்தது. அதுல என்னை விட எவ்வளவு பெரிய ஆளுங்கள்லாம் இங்க இருக்காங்க. 2 காரணத்தினால என்ன அதுக்கு அந்த பாரத் விபூஷனுக்கு நாமினேட் பண்ணாங்க. ஒண்ணு கேட்டீங்கன்னா, தீபாவளி இருக்கு இல்லையா, தீபாவளியை ரிலீஜியஸ் ஹாலிடேவா டிக்ளேர் பண்ணாத அளவுக்கு நான் போய் கவர்மெண்ட்ல புஷ் பண்ணி தீபாவளியை ஒரு ரிலீஜியஸ் ஹாலிடேவா கனடியன் கவர்மெண்ட்ல டிக்ளேர் பண்ண வச்சது நான். அடுத்தது இந்த அணுசக்தி சோர் நடக்கும்பொழுது, அட்டாமிக் பாம்பு அடிச்ச அந்த ரிசர்ச் நியூக்ளியர் டெஸ்ட் நடக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் கனடாவை சப்போர்ட் பண்ண வச்சது நான். அதனால என்ன நாமினேட் பண்ணாங்க எங்க இந்தியன் கான்சுலேட்ல இருந்து. அடுத்தது இன்னொருத்தர் வந்து இங்க உஜ்வல்னு ஒருத்தர் பிரிட்டிஷ் கொலம்பியான்ற மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் வந்தார், அவர் இருந்தார். எங்க 2 பேரும் தான் நாமினேட் பண்ணாங்க. ஆனா அந்த நாமினேட் பண்ணாலும் அந்த பாரத் விபூஷன் வந்து அந்த ஆள் அரசியல்வாதின்றதுக்காக அவர் கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்த பாரத் விபூஷன் பட்டம் கிடைக்கல எனக்கு. பட் எனக்கு பெருமை என்னன்னா, இன்னி வரைக்கும் அந்த எவ்வளவு பெரிய என்னை விட எவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்கும் பொழுது இந்திய அரசாங்கம் எனக்கு வந்து அந்த பாரத் விபூஷன் பட்டம் கொடுத்தேன். என்னை தேர்ந்தெடுத்தது ஒரு பெரிய மரியாதையை நினைக்கிறேன் நான். இது எதுக்காக சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் தொடர்பு இருந்தது ஒரு நேரத்துல. அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க வந்து கனடா இந்தியாவுக்கு. அத வந்து இந்த 2 விஷயத்துல கெட்டுப்போச்சு. ட்ரூடோ கவர்மெண்ட் வந்து ரொம்ப கெடுத்துட்டாங்க. ட்ரூடோ கவர்மெண்ட் கெட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஜெகதீஷ் சிங் அவங்க சொந்த சர்வைலுக்காக அவங்க ஜெகதீஷ் சிங்கை கொடி பிடிக்க படிச்சாச்சு, ரைட்? ஸோ அதனால தானே தவிர வந்து மற்றபடி இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளவு கூட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ, அது கனடாவுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. ஸோ அதனாலதான் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த எலெக்ஷன்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ, இப்ப லிபரல் பார்ட்டி ஜெயிச்சாலும் சரி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஜெயிச்சாலும் சரி, அவங்க ஓரளவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சி மற்றவங்கள்ட்ட போகாம இருக்கிற வரைக்கும் வந்து இந்தியன் இன்டர்னல் செக்யூரிட்டி நல்லது. இந்த காலிஸ்தான் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அடங்கும். ஆனா இதுல இப்போ கரண்ட்லி நம்பர்ஸ் என்ன சொல்லுது, ட்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுது? லிபரல் பிடிக்கிறாங்கன்றத நீங்க சொல்ற டேட்டா படி புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. மைனாரிட்டினா ஸ்ட்ரென்த் கம்மி அப்படின்றதா, இல்ல வந்து இன்னொருத்தருடைய ஆதரவு இருந்தாதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி? என்னோட கணிப்பு பிரகாரம் இது நெக் டு நெக்காக்குன்னு நினைக்கிறேன். வந்து மேக்சிமம் மிஞ்சி போனா ஒரு 15 சீட்டு அப்படி, இல்ல 20 சீட்டு அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல ஒருத்தர் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்தா கூட என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, போன எலெக்ஷன்ல என்டிபிக்கு வந்து 22 சீட்டு இருந்தது. அதனால இதே 18 சீட்டு மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. லிபரல் பார்ட்டிக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல 22 சீட்டு தான், அவங்களுக்கு 18 மாதிரி தேவைப்பட்டது. என்டிபில 22 இருந்தனால சமாளிச்சிட்டாங்க. அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தா கூட அவங்களால ரன் பண்ண முடிஞ்சு. இவ்வளவு தூரம் 2019 நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இது வரைக்கும் அவங்க இழுத்துட்டு இருந்தாங்க, ரைட்? ஆனா இப்ப என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி 10 சீட்டு 15 சீட்டு டிஃபரன்ஸ் வந்ததுன்னா அதை நிறைவு பண்றதுக்கு 2-3 பார்ட்டியோட இது தேவை. ஒண்ணு என்டிபிக்கு 4 சீட்டு வந்தா கூட பிளாக் பெக்கான ஒரு பார்ட்டி ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து பிளாக் கிரீன் பார்ட்டி இருக்கு. இல்ல கிரீன் பார்ட்டி எல்லாம் 2% தான் உங்களுக்கு. அடுத்து கிரீன் பார்ட்டி ஒன்று இருக்கு, பீப்புள் லிபரேஷன் ஏதோ ஒன்று இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் 1% இருக்கும், மற்றதெல்லாம் 0.8% இருக்கு. அந்த சீட் கன்வெர்ட் பண்ணதா? ஒரு 2 சீட் கூட கன்வெர்ட் பண்ணதா யாருக்குங்க? கிரீன் பார்ட்டியோ இல்ல வேற பார்ட்டியோ? ரொம்ப கஷ்டம். அவங்க எல்லாம் யாராவது ஜெயிச்சு வந்தாங்கன்னா வந்து பர்சனல் இன்ஃபுளுயன்ஸ்ல வருதே தவிர பார்ட்டி, ஆனா ரொம்ப நல்ல பார்ட்டி அதெல்லாம். அவங்க பார்ட்டி இன்ஃபுளுயன்ஸ்ல வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ரிடாமினன்ட் பார்ட்டி 3 இருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஒண்ணு வந்து லிபரல், கன்சர்வேட்டிவ் அந்த என்டிபி. அந்த அவங்களுக்கு எல்லாம் மேல வந்து கிரீன் பார்ட்டி வரணுன்றது ரொம்ப கஷ்டம். சில இடத்துலலாம் நம்ம டெபாசிட் கிடைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அவங்களுக்குலாம். இந்த வாட்டி ஒரு டிபேட் நடந்தது. உங்களுக்கு டிபேட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
நம்ம ஜனங்களுக்கு பிரசிடென்ஷியல் டிபேட் தானே அது பிரசிடென்ஷியல் மாதிரி. அது மாதிரி அது வந்து நம்ம ஜனங்களுக்கு எல்லாம் புரியுமோ தெரியாது. ஒவ்வொரு பார்ட்டி லீடரையும் நிக்க வச்சு அவங்க அவங்களுடைய இதை வந்து சொல்லணும். அவங்களோட மேண்டேட் என்ன, அதாவது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன, மேண்டேட்னா தேர்தல் அறிக்கை என்னத்தை அவங்க குறிக்கோள் என்னன்றது அவங்க சொல்லணும். அவங்க அதே மாதிரி அவங்க அடுத்த எதிர்கட்சி லீடர் வந்து அவரை கிராஸ் பண்ணுவாரு. நீ இது சொன்னிய, நீ எப்படி போய் எக்ஸிக்யூட் பண்ணுவ? நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜனங்களுக்குலாம் வந்து $10,000 நான் ஒருத்தனுக்கு தரேன் அப்படின்னா, லிபரல் பார்ட்டிக்காரங்க சொன்னாங்கன்னா உடனே கன்சர்வேட்டிவ் வந்து கேட்பான், $10,000 உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்பான். இவன் அவனுக்கு பதில் சொல்ல தெரியணும். அந்த மாதிரி ஒரு விவாதம் நடக்கும் மேடையில. அதுல யார் நல்லா பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாப்புலாரிட்டி கூட வரும். இப்ப மார்க் அன்னைக்கு பாப்புலாரிட்டி குறைஞ்சது காரணமே இந்த டிபேட்டுக்கு அப்புறம். இப்ப முதல்ல பிரெஞ்சுல டிபேட் நடந்தது. அந்த ஆளுக்கு மார்க் அண்ணே அவ்வளோ பிரெஞ்சு ஃப்ளூயண்டா வராது. பியர் பாலிவரோ கொஞ்சம் நல்லா பிரெஞ்சு பேசுறாரு. என்ன அவங்க என்ன எடுத்ததுக்கு காரணமே என்ன, அப்ப அந்த டயத்துல என்ன அவங்க செலக்ட் பண்ணதுக்கு காரணமே நான் பிரெஞ்சு இங்கிலீஷ் ரெண்டு ஃப்ளூயண்டா பேசுவேன். அந்த டயத்துல என்ன மாதிரி பிரெஞ்சு இங்கிலீஷ் பேசுறதுக்கு இந்தியன் கம்யூனிட்டில யாரும் இல்லை அந்த டயத்துல. அப்படி அதனாலதான் என்னை அவங்க என்ன, ஏன்னா இங்க இருக்க வேலைக்காரங்களுக்கே பிரெஞ்சு ஃப்ளூயண்டா பேச வராது. அந்த மாதிரி அதுல வந்து மார்க் கொஞ்சம் போச்சு அந்த பிரெஞ்சு டிபேட்ல. அடுத்தது இங்கிலீஷ் டிபேட் வரும்போது பியர் பாலிவரோ வந்து ஒரு சீசன் பாலிட்டிஷியன். அந்த ஆள் கரிஸ்மேட்டிக் ஃபிகர்னு வேற சொன்னேன், நல்லா பேச தெரியும் அந்த ஆளுக்கு. அதுல வந்து அந்த டிபேட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் இவருக்கு மார்க் அந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சி வந்தது. 5% இருக்கு. இன்னும் 5% பெரிய வேற கிடையாது. எப்படி வேணா ஃபிளிப் ஆகலாம் ஓவர் நைட் இங்க. அதனால பெரிய பெரிய இது கிடையாது. நம்ம என்ன எதை பேசிட்டு இருந்தோம் நம்ம, நான் இங்கே போயிட்டேன் நான். அதனால கிரீன் பார்ட்டிக்கு வந்து அந்த டிபேட்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு இடமே கொடுக்கல. முதல்ல அவங்க டிபேட் கூப்பிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அந்த டிபேட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முந்தி கிரீன் பார்ட்டிக்கு அந்த பீப்புள் பார்ட்டிக்கு வந்து அவங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த டிபேட்ல இருந்தது 3 பேர் தான். முதல்ல இருக்க வேண்டியது 5 பேர். புரியுதுங்களா? கடைசி நிமிஷத்துல எலெக்ஷன் கமிஷன்ல வந்து அவங்களுக்கு பாப்புலாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க கூட இல்லை. அவங்களுக்கு பாவம், அதை வந்து கொடுத்து வந்துருக்கணும். ஏன்னா கிரீன் பார்ட்டியோட பிரின்சிபல்ஸ் வந்து அவங்களுடைய கொள்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப வந்துட்டு லிபரல், கன்சர்வேட்டிவ், நேஷனல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி எங்களை அடுத்தபடியா இருக்குது. பிளாக் கிபெக்ன்றது ஒரு ரீஜனல் பார்ட்டி. அதாவது கிபெக்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருக்கு, பிரெஞ்சு ஸ்டேட். அது அந்த பிளாக் கிபெக் வந்து அவங்களுக்கு நம்ம ஊர்ல அந்த திராவிட மாடல் சொல்லிட்டு தமிழ் அடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து ஒன்லி பிரெஞ்சுன்ற மாதிரி அந்த பிளாக் கிபெக் பார்ட்டி அவங்களுக்கு 7% ஏதோ பாப்புலாரிட்டி இருக்கு. ஏன்னா பிரெஞ்சு கனடியன்ஸ் நிறைய இடத்துல கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. 8-7 நான் சொல்றேன். அவங்களுக்கு பிளாக் கிபெக் வந்து 5.5% அவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸிட் போல்ல அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க இப்ப என்டிபிக்கும் இல்லாம பிளாக் கிபெக்குமா என்டிபி இவங்க 2 பேருமே சேர்ந்து அடுத்த மாதிரி வர மைனாரிட்டி கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணாதான் அவங்களால சர்வை பண்ண முடியும். என்டிபிக்கும் பிளாக் கிபெக்குக்கும் இன்னைக்குமே ஒத்துக்காது. அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு அதுல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் கிபெக் அவங்க ஏதாவது ஒரு பெரிய மினிஸ்டர் போஸ்ட் கேட்பாங்க, இல்ல ஏதாவது அவங்க வந்து கிபெக்கு தனியா ஏதாவது சலுகை கேட்பாங்க. என்டிபி இவங்க வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ ஏதாவது கேட்பாங்க. இல்லைன்னா இந்த ஆள் இருக்கிற ஜெகமீஷ் ஏதாவது வரைக்கும் இந்தியாவுக்கு ஏதாவது குறைதல் கொடுத்துட்டு தான் இருப்பான். அதனால ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் இது. இதுல ஃபைனல் क्वेश्चन சார், இதுலயே நீங்க சமப்போ பண்ணிடலாம். இந்தியன் இன்டெல் வந்து இதுல ஏதாவது வேலை செய்யுதா? ஏன்னா அக்யூசேஷன்ஸ் முன்னாடி இருந்திருக்கு, இந்தியா வந்து கனடா எலெக்ஷன்ஸ்ல ஒன் சைடடா இல்ல சிலருக்கு ஆதரவாகவோ வேலை செய்யக்கூடும் அப்படின்னு கனடா ஏற்கனவே ப்ரீவியஸ் அக்யூசேஷன்ஸ்ல கூட இந்தியா மேல சொல்லியிருந்ததா பார்த்திருக்கோம். இந்த எலெக்ஷன்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கு, இல்லாம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப இந்தியன் கேண்டிடேட்ஸ் நிறைய இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்தியன் கேண்டிடேட்ஸ் நிறைய இருக்காங்க. இப்ப என்னோட கான்ஸ்டிடியூன்சி, என்னோட தொகுதியிலே எடுத்துட்டீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூன்சி, இந்தியன் கேண்டிடேட்ஸ், இன்டெலிஜென்ஸ் இல்ல. ஓகே, இந்தியன் இன்டெல் சொல்றேன். அதுல மறைமுகமா வேலை வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், இந்த எலெக்ஷன் வந்து இந்தியன் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் இது.
ம். புரியுதுங்களா உங்களுக்கு? கனடால யார் ஜெயிச்சு வராங்களோ அதை பொறுத்து தான் இங்க இருக்கிற காலிஸ்தானி பிரச்சனையை அவங்க அமுக்க முடியும். சரிங்களா? ம். அது தவிர இன்னொரு பிரச்சனை வந்து நான் சொன்னேன்னா இது வந்து வேற மாதிரி போகும். பட் ஓப்பனா நான் சொல்லித்தான் ஆகணும். இங்க பாகிஸ்தானி பாப்புலேஷனும் கூட இங்க என்ன ஐசிஸ் ப்ராப்ளம், ஏன்னா சிரியன் முஸ்லிம்ஸும் கூட இங்க ஐசிஸ் ப்ராப்ளமும் ஜாஸ்தி. ட்ரூடோ வந்து ஒரு மாதிரி சிரியன் சிம்பத்தட்டிக் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வேற டைவர்ஷன் மாறி போயிருந்த டயத்துல வந்து ஐசிஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்தது. அது வந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸ் தெரியுமான்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்செப்ட் இங்க வேலை செய்யறவங்களாம் யூஸ்லெஸ் ஃபெலோஸ். எல்லாம் உட்காந்து சம்சா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வெள்ளக்காரங்களை பார்த்து சொல்லிட்டு தான் லாயக்கே தவிர ஒத்தனை ஒழுங்கா வேலை செய்யல. ஏன்னா அவங்க முதல்ல வந்து நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இந்தியாவில வந்து பிஆர் ரொம்ப கம்மி இந்தியன்ஸுக்கு. இந்தியன் லீடர்ஸ்க்கு யாருக்குமே இன்க்ளூடிங் மோடி கூட வந்து வெளியில வந்து பிரசன்ட் பண்ண தரல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஸ்டீஃபன் ஹார்பர் இங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் மோடி இங்க வராரு. அப்பதான் மோடி பிரதமராகி ஃபர்ஸ்ட் இங்க வராரு. இங்க டொரண்டோ கன்வென்ஷன் சென்டர்ல பெரிய மீட்டிங் நடந்தது. இங்க என்ன எங்க பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்டீஃபன் ஹார்பர் 5 நிமிஷத்துல ரத்தன சுருக்கமா என்னத்தை பேசணும் ஏதோ பேசணும் பேசிட்டு போறாரு. மோடி வந்து அரை மணி நேரமா வந்து பேசிட்டு உட்கார்ந்தாரு. இங்க ஒருத்தவங்க உண்மையே புரியல என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு. மோடி இன்ன வரைக்கும் எங்க போய் பேசினாலும் போய் பாத்தீங்கன்னா அவருக்கு சுருக்கமா பேசவே தெரியாது. அவருக்கு இப்படி தொடர மூக்கம் இப்படி தொடர்தான் பேசுறத தவிர பாயிண்டா பேச தெரியாது அவருக்கு. அமித்ஷாவை எடுத்துங்க, அந்த இந்தியாவை தவிர வெளியில போய் இது வரைக்கும் நீ பிரசன்டேஷன் பண்ணவே தெரியல. அதே விஷயத்துல எடுத்தீங்கன்னா ஜெய்சங்கரோட நான் இன்னைக்கு சொன்னா உடனே நான் ஆரிய ஆதிக்கம் சொல்லிட்டு எல்லாம் கொடி பிடிப்பானுங்க இப்ப ஊர்ல. நான் அப்படி கவலைப்படுறவங்க கிடையாது. உண்மையிலே பாத்தீங்கன்னா ஜெய்சங்கருக்கு எலக்குவன்சி அந்த ஆர்டிகுலேஷன் வந்து வேற யாருக்கும் கிடையாது. அதே ஃபாரின் ஐஎஃப்எஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க ஒருத்தருக்குமே கிடையாது. இந்த மாதிரி பிஆர் அதே பாகிஸ்தானி கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்டா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க வந்து அந்த ஐஎஃப்எஸ்ல அதாவது இந்தியன் அந்த ஐஎஃப்எஸ் ஃபாரின் இருக்கிற ஒருத்தவங்க ட்ரெயின் பண்றாங்க அவங்க எப்படி பேசணும் எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில அது ரொம்ப கம்மி. அந்த பிஆர் ஒர்க் ரொம்ப மோசம். ஆனா அதே இங்க கனடியாவை எடுத்துங்க இல்ல அமெரிக்கால எடுத்துங்க எங்க போய் பாருங்க மத்த லீடர்லாம் பேசும்போது அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும் கரெக்டா பாயிண்டோட பேசுவாங்க. அது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப கம்மி. அந்த பிஆர் ஸ்ட்ரென்த் எல்லாம் நிறைய கூட வரணும். அது அடுத்த அதனால இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்தோ கனடா ரிலேஷன்ஸ்க்கு. சரிங்களா? அடுத்து வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வரத்துக்குள்ள சிச்சுவேஷன் தான் இருக்கு. அதுதான் நான் என்னால சொல்ல முடியும். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இணைந்து கனடாவில் என்ன நடந்து வருகிறது, கனடா தேர்தலில் யார் முதலியார்னு ரொம்ப டீட்டெயிலா பேசுனதுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம்.